சரியில் வந்து நான் வந்து 17 வந்து அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன், நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனையில கேட்டா நாம வந்துட்டு அவ்வளவுதான், எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாமே எழுந்து வந்து போயிட வேண்டியதுதான். அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா அப்படின்னு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அந்த முடிவுனால வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா, அதனால மற்றவங்களுக்கு சந்தோஷ திருப்தியா நீ யோசனை பண்ணிப்பாரு. உனக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது. அந்த முடிவாக உனக்கு மட்டும் இல்ல மற்றவங்களுக்கு சந்தோஷம் அது திருப்தி அப்படின்னு சொல்லி வச்சா அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாருடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உட்காந்து வந்து அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு, இந்த பாருமா, இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்க தான் கரெக்ட், நீங்க அந்த திறமை இருக்கு, அந்த தைரியம் இருக்கு, அந்த பக்குவம் இருக்கு, அந்த ஒரு தான் அதை வந்து அவர் வந்து ஸ்தாபிச்ச அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னு கொண்டு வர்றதுக்கு, அதை வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு உங்களால தான் முடியும், என்னால் அது முடியாது, எங்கே சைன் பண்ண சொல்லு, நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டை வேலையை வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்யூட்டர் ஜெயலலிதா அம்மா கிட்ட அது ஒப்படைச்சு அரசியல் வந்து ஒதுக்கிட்டார். அது எவ்வளோ பெரிய ஒரு குணம், ஒரு இது. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு 100ஆண்டு விழா இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறதுக்கு வந்து நிஜமாக நான் மனப்பூர்வமாக எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக வாழ்த்து காணொலி வழங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்முடைய விழாவின் சார்பிலே பலத்த கரகொலி எழுப்பி நன்றி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அம்மையார் ஜானகி எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய 100ஆண்டு விழாவுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வாழ்த்து காணொலி வழங்கியிருக்கிறார்கள். இதோ அதை நாம் பார்க்கலாம். அம்மையார் ஜானகி அம்மையாரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து திரையுலகில் இருந்திருக்காங்க, புரட்சி தலைவருடைய அன்பு துணைவியாராக இருந்திருக்காங்க, முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அவர்களுடைய 100ஆண்டு விழாவுக்கான அழைப்பிதழை கொடுத்ததற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த விழா மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதை மனதார இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1990 திருமணம் முடிந்து சென்னைக்கு நாங்க வந்தவுடனே மதுரையில மாபெரும் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல என்னால வர முடியாது, அதனால இங்க நேரடியா வந்து இன்னைக்கு வாழ்த்தி இருக்க அப்படின்னு சொல்லி மனதார அவங்க எங்களை 2 பேரையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி அன்னைக்கு அவங்க கொடுத்த இந்த பொக்கிஷம் தான் ஜானகி அம்மையார் வழங்கினாங்க. அடிக்கடி வந்து இந்த குழந்தைகளை பார்க்க வந்துருவாங்க. திடீர்னு அம்மா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க, பசங்களை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு போகணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வருவாங்க. அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா அங்க போய் கூட எங்களை நினைச்சு வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கிக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் கூட அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்களே அமெரிக்கா போயிருக்கீங்க, அங்க போய் கூட எங்களை எப்படிமா நீங்க ஞாபகப்படுத்தி யோசிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். இல்ல, அங்க போய் அந்த வாட்ச் எல்லாம் பார்க்கும்போது இந்த வாட்ச் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு உனக்காக வாங்கிட்டு வந்தேன், இன்னும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த அன்பு தான் எனக்கு அதுல வெளிப்பட்டது. ஒவ்வொரு முறையும் கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு எம்ஜிஆர் தோட்டத்துக்கு நாங்க போவோம். போயிட்டு அங்க அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அதனால கேப்டன் அங்க போயிட்டு அவங்க கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு வர்றது ஒரு வழக்கமா நாங்க